சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனம் 3 லைனை வந்து அதை ஒரு தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா முதல் வசனம் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பவுலினுடைய முதல் மிஷினரி பயணம், 15ஆம் அதிகாரம் இதுக்கு போன அதிகாரம் பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரம் ஆலோசனை கூட்டம். சரிங்களா? அதாவது விருத்த சேதனம் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி கூடி வந்து விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து வந்து அந்தியோகிக்கு போய் அதை ஒரு லெட்ரு எழுதி அங்கே போய் அந்தியோகியாவுக்கு போய் சப்மிட் பண்ணுறாங்க. சரி, சப்மிட் பண்ணி வாட்சி காக்குறாங்க. அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. சரி, விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து ஆறுதல் அடைகிறாங்க. பார்த்திங்கன்னா பவுலும் பர்னபாவும் வந்து பார்த்திங்கன்னா பவுல் கூப்பிடுறார், பர்னபா வந்து கூப்பிடுறார். இங்கே வந்து நம்ம சுற்றி பார்த்த சபையை நம்ம திடப்படுத்தின அந்த சொன்ன விசுவாசிகளெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லி வந்து பர்னபாவை கூப்பிடுறாரு. சரி, பர்னபா இருந்துட்டு வர்றேன், ஆனால் வந்து மார்க் யோவானை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா இவர் வந்து அவர் நடுவுலேயே முதல் மிஷினரி பண்ணி நடுவில் வந்து பிரிஞ்சு போயிட்டார். அதனால் வந்து அவரை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறார். அதனால் உடனே பார்த்திங்கன்னா 2 பேருக்கு பயங்கர தர்க்கம் வருது. அதனால் வந்து அவர் 2 பேர் பிரிகிறாங்க. பிரிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா பர்னபா வந்து மார்க் யோவானை கூட்டிகிட்டு சீப்ரு தீவுக்கு போயிடுறாரு. பவுலோ பார்த்திங்கன்னா அதன் பின்புன்னு இருக்க 16ஆம் வசனத்தில். அப்போ அதன் பின்பு அப்படின்னா எதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் போன அதிகாரத்து முதல் அந்த 2 வசனத்தை, கடைசி 2 வசனத்தை படிக்கிறேன் நான். அதான் 15ஆம் அதிகாரம் 40-41. அப்போ எதற்கு பின்பு 40-41, 15ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கிறேன். இன்னும் பவுலோ பர்னபா பிரிகிறாங்க. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஸோ முதல் மிஷினரி பயணத்தில் பவுல், பர்னபா, மார்க் யோவான். சரிங்களா? மார்க் யோவான் நடுவில் பிரிஞ்சு போயிட்டார். இப்போ 2ஆம் மிஷினரி பயணத்தில் மறுபடியும் அந்தியோகியாவில் ஆரம்பிக்குது. அந்தியோகியாவில் ஆரம்பித்து பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு சீரியா சிசிலியா திரிந்து சபைகளை திடப்படுத்துகிறார். ஸோ இங்கேருந்து வந்து அந்த 2ஆம் மிஷினரி பயணம் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் அதே மாதிரி 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பவுலினுடைய 2ஆம் மிஷினரி பயணம். சரிங்களா? 16ஆம் அதிகாரம்லேருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் மிஷினரி பயணம். ஸோ இது 2ஆம் மிஷினரி பயணத்தில் யாராக இணைகிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா பவுல், அப்புறம் பார்த்திங்கன்னா சீலா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தீமோத்தேயு இவங்களோட இணைகிறார். சரிங்களா? இப்போ அதன் பின்பு அப்படிங்கும்போது என்னென்னா பவுல் சீலா வந்து சீரியாவில் சிசிலியாவில் போய் சபையை திடப்படுத்தின பின்பு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் இப்போ தெர்பைக்கு வர்றாங்க. சரிங்களா? அதான் இப்போ நான் முதலாம் வசனம் வாசிக்கிறேன். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். சரிங்களா? பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து இப்போது பவுல் சீலாவோட தீமோத்தேயு இணைகிறார். ஸோ பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல சாட்சி பெற்றவர். அவரோட சாட்சி 2ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்கள். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதராலே நற்சாட்சி பெற்றவனாக சின்ன வயசு. சரிங்களா? ரொம்ப சின்ன வயசு. பார்த்திங்கன்னா நல்லா அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் பாட்டியும் நல்லா வந்து இந்த தீமோத்தேயு வந்து நல்லா வந்து வளர்த்துருக்காங்க. சரிங்களா? விசுவாசத்தில் வளர்த்துருக்காங்க. பவுல் எழுதுறாரு, பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நீ வந்து உன் வேத எழுத்துக்கள் நல்லா கற்றுருக்கிறாய், உங்கள் அம்மாவோட விசுவாசம் பாட்டியோட விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பாராட்டி எழுதுவார். சரிங்களா? நம்ம பின்னாடி இது வரப்போ பார்ப்போம். அவர் இப்போ ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்றவர். அவர் கூட கூட்டிகிட்டு போக வந்து அவர் விரும்புகிறார். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்ற அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க யூதர்கள் வந்து கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணுவாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் அதான் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கலாத்தியர் எழுதுவார். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. சரிங்களா? புது சிருஷ்டியை காரணம் நீ கர்த்தருக்குள்ளே நீ தேவனுடைய சிருஷ்டியில் இருக்கியா, தேவனுடைய சுபாவத்தை வச்சுருக்கியா, தேவனுடைய கேரக்டர்ஸ் உனக்குள்ளே இருக்கா, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரி, நாள் பார்த்திங்கன்னா வந்து இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரி அவங்களுடைய கட்டாயத்தினால் வந்து விருத்த சேதனம் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு போகிறார். இப்போ தீமோத்தேயு கூப்பிட்டு போகிறார். சரிங்களா? இப்போ 3ஆம் மிஷினரி பயணத்தில் யாராக இருக்கிறது அப்படின்னா
பவுல், சீலா, தீமோத்தி 3 பேருமே வர்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் லூக்காவும் இணைவார் பாருங்கள். வரும்போது சொல்கிறேன் நான். 4ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமுக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ போகிற இடத்துலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலரால் மூப்பரால் விதிக்கப்பட்ட அந்த சட்டங்களை வந்து கைக்கொள்ளும்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா சபைகள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் ஸ்திரப்பட்டு பெருகின. இப்போ பார்த்திங்கன்னா உபதேசம் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா, ஜனங்களுக்குள்ளே வார்த்தை போகுது. வார்த்தை உள்ளே போகும்போது என்ன ஆகுனா, விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும். ஸோ அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் வசனம் சொல்லுது யாக்கோபில், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை எப்படி செய்கிறவர்களாக இருங்கள். ஸோ எவ்வளோ நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அதை கை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கை கொள்ளும்படி அவங்களை ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சரிங்களா? அடுத்த பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 6 முதல் 15 வரை ஒரு பகுதி, அந்த 9ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. சரிங்களா? அதுதான் அதோட தலைப்பு. சரிங்களா? 9ஆம் வசனம் பின்பகுதி, அதான் அதோட தலைப்பு. நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. அது எது தலைப்புன்னு சொல்கிறோம், அது ஒரு பேனா வச்சு அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதி எது, அந்த 6 முதல் 15 அப்படின்னா 6ஆம் வசனத்துக்கு முன்னாடி அது ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. 15ஆம் வசனம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பகுதியை பார்த்து அது ஏதாவது உங்களுக்கு நீங்கள் அதை தியானிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, புரிந்து கொள்கிறதுக்கு அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அவங்க பார்த்திங்கன்னா பிரிதியா கலைஞா போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் மீசியா தேசம் மட்டும் வர்றாங்க. பித்தினியா நாட்டுக்கு போக அவங்க ஆயத்தப்படுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆவியானவர் போக விடவில்லை. ஆவியானவர் தடை பண்ணினார், ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த அப்போஸ்தலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆவியானவர் நடத்துறது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியமும் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரு, அப்போ ஆவியானவரே சொல்லி தர்றாரு பாருங்கள். நீ இங்கே போ, இங்கே போகாத, இதை செய்யாதன்னு சொல்லி முழுக்க நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்போ ஊழியம் அப்படிங்கும்போது, குறிப்பாக ஊழியம் அப்படின்னு எடுக்கும்போது, அப்போ ஆவியானவர் எல்லாருமே நடத்த வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க யாராலும் நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, விசேஷமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தால் ஆவியானவர்கள் நடத்தணும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நீங்கள் ஆவியில் நிரம்பி இருந்தோம்னா பார்த்திங்கன்னா ஆவியானவர்கள் நடத்துகிறது அதை விட ஒரு அற்புதமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தினார். கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கூட தான் நடத்தினார். பிலிப்பின் ஊழியத்தை நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிரிப்பு ஆவியானவர் கொண்டு போனார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேதுருவின் வாழ்க்கையில் நம்ம அந்த இடத்துல அப்போஸ்தலர் பார்க்கலாம். இப்போ ஆவியானவர் நடத்தினார். சரிங்களா? ஆவியானவர் நடத்தினதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறபோது ஆவியானவர் நம்ம நடத்துவார். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அப்போ அதுதான் ஒரு ஆசீர்வாதம்னு ஊழியமாக இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியம் பாருங்கள். அப்போ நீங்கள் சொல்லணும், ஆவியானவரே நீங்கள் நடத்துங்க, நான் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் உங்கள் பிரியமில்லாத காரியத்தை எங்களுக்கு வேண்டாண்டவரே. தேவன் கொடுக்காத ஒரு ஊழியம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? தேவன் கொடுக்காத ஒரு பணம் நமக்கு தேவையில்லை. தேவன் கொடுக்க விரும்பாத ஒரு பொருள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஆவியானவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் வரை நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் அற்புதமாக நடத்துவார் பாருங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்கணும், ஆவியானவரே நீங்கள் அப்போஸ்தலர் நடத்துனீங்கல்ல, என்னையும் அப்படி நடத்துங்க, எங்கள் ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் அழகாக நடத்துவார் பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு இப்போ தோரால் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. 9ஆம் வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தன் ஒருவன் நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஸோ
துரோவாவில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மக்கதோனியா ஒருத்தர் வந்து ஒரு தரிசனம் வருது, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, இப்போ ஆவியானவர் வந்து நடத்துகிறார். பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே நீங்கள் அவர் நிலைத்திருங்கன்னு சொல்லி 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம ஏசாயாவில் பார்க்குறோம், நீ வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் எங்களுக்கு பின்னாடி சொல்லும் சத்தம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அப்போ ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் அழகாக நடத்துவார் பாருங்கள். அப்போ ஆவியானவரோட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயுமே மூவ் பண்ணாதீங்க, சரிங்களா? அதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் பார்த்திங்கன்னா, மேகம் ஆவியானவர் நடத்தணும் அப்படின்னா மேகஸ்தம்பம் மேலே எழும்பும், சரிங்களா? அப்போ தான் அவங்க புறப்படுவாங்க. அப்போ எங்கே மேகஸ்தம்பம் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுவாங்க, சரிங்களா? அப்போ வந்து ஒரு தெளிவு கிடைக்காதவரை நீங்கள் எந்த இடத்துலையும் ஏதோ ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு அகலக்கால் வைக்காதீங்க, சரிங்களா? அப்போ அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்து கொண்டு உடனே மக்கதோயாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கும் தலைமையானதும் ரோமர் குடியேறந்தமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம், சரிங்களா? இப்போ வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு வந்துடுறார். ஸோ பார்த்திங்கன்னா ரோமர் குடியேறமான அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வந்துடுறார். ஸோ பார்த்திங்கன்னா மக்கதோனியாவில் இருக்கிறதா அந்த பிலிப்பு பட்டணம், சரிங்களா? அங்கே வந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஊழியம் இல்லை. அப்போ ஆவியானவர் சிலர் வச்சுருப்பார், நீ எங்கே இதை செய் இந்த செயின். அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். ஏதோ ஒன்று எல்லோரும் செய்யலாம், எல்லாம் செய்கிறான், ஏதோ எல்லாம் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. ஆவியானவர் நமக்குன்னு சில திட்டங்களை கொடுப்பார், இந்த மாதிரி செய், இந்த மாதிரி ஊழியத்தை செய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஊழியத்தில் ஒரு பலத்த ஒரு அறுவடையோ ஒரு பெரிய பலனையும் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? 13ஆம் வசனம் பாருங்கள். ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுங்கிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினோம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனாலும் சரி இந்த ஜெபத்தை விடல, அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ ஊழியக்காரர்களுக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஜெபத்தை நிறுத்தினோம்னா மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அதோடைய பாதிப்பை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? இப்போது இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? பார்த்திங்கன்னா ஆவியானவர் தான் நம்ம உதவி செய்யணும். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்போ நான் எங்கே போனாலும் நான் ஜெபம் பண்ணணும், உமக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி பாருங்கள். ஏசப்பா உங்கள் மாதிரி நான் ஜெபம் பண்ணணும், உங்கள் மாதிரி நான் ஊழியம் செய்யணும், உங்களுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. இப்போ தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். இப்போ அந்த ஜெபத்தை மட்டும் விடக்கூடாது பாருங்கள். வழக்கமாய் ஜெபம் பண்ணுங்கிற இடத்துல இப்போ எங்கே போனாலும் ஒரு இடத்த வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணி அது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். எங்கே போனாலும் சரி, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எப்படியா சொன்னார், நான் எங்கே போனாலும் முதல்ல ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ப்ரேயர் பிளேஸை ஒரு 2 நாள் 3 நாள் மீட்டிங் வருது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வருது, இங்கே அங்கங்கே போயிட்டு வரோம். இப்போ முதல் போன அவர் சொன்னார், நான் முதல்ல பார்க்குறது என்னென்னா ஒரு சூட்டபிளான ப்ரேயர் பிளேஸை பார்ப்பேன், அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னாரு, சரிங்களா? அப்போ அதுதான் ஒரு ஊழியக்காரங்களுக்கு அழகு. ஸோ அப்போ அதான் நம்ம அப்போஸ்தலரில் பார்க்குறோம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள், சரிங்களா? அப்போ தான் ஊழியக்காரனுடைய அழகே அதான் பாருங்கள். அப்போ அது மூலமாக தேவ வல்லமை வெளிப்படும் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். எங்கே போனாலும் அந்த ஜெபத்தை விடக்கூடாது. இப்போ வழக்கமாக ஜெபம் பண்ணுங்கிற இடத்துல போனால் அங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்காங்க, அங்கே உபதேசம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இதான் நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்போஸ்தலர் புக்கு எழுதுறது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புக்கு எழுதுனது யார் அப்படின்னா லூக்கா. அப்போது லூக்கா வந்து அவங்கள பற்றி பவுல், சீலா, தீமோத்தியை பற்றி எழுதணுன்னா அவர்கள்னு எழுதியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவர் வருவார், சரிங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலேருந்து அவர் பவுல் எழுதும்போது என் உடன் வேலையாட்கள், என் உடன் ஊழியல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். எனக்கு பிரியமான வைத்தியனால் லூக்கா அவனும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார், என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இவர் உடன் ஊழியரை கூட சுற்றி இருக்கார், சரிங்களா? அதனால தான் வந்து இந்த அப்போஸ்தலர் புக்கை கண்ணில் பார்த்த மாதிரி தெளிவாக அப்படி அக்யூரேட்டாக எழுதியிருக்கார், சரிங்களா? இப்போ வந்து இந்த 16ஆம் அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்து லூக்கா வருவார். நிறைய இடத்துல நாங்கள்னு வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் வந்து லூக்கா கூட இருக்கார், சரிங்களா? இந்த கூட்டத்தில் லூக்காவும் கூட இருக்கிறார். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருக்குங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பெண் இந்த மாதிரி வந்து ஆற்றினருக்கு ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போனோன்னா அங்கே சில பேர் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுறா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா லீதியாருங்கிற ஒரு ஸ்திரீ வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்கிறா. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவள் கேட்டு வந்து அவங்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ லீதியாள் அவங்க குடும்பம் வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க குடும்பத்தார் வந்து ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதை ஒரு குறிப்பான ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்கள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தல். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் அவங்க இருதயத்தை திறந்துவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் பாருங்கள். அப்போ தேவன் திறந்தால் தான், சரிங்களா, தேவன் திறந்தால் தான் ஒரு ரட்சிக்கப்பட முடியும். அடுத்த பாருங்கள், 16ஆம் வசனத்துலேருந்து அடுத்த பகுதி ஒரே பகுதி தான். 16ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் 40ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 16ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அடுத்த பகுதி. 16ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். 16ஆம் வசனம் முதல் 3 லைன் மட்டும் போட்டுக்கோங்க போதும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, அதாவது தலைப்பாக போட்டுக்கோங்க போதும், அதோட போதும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த குறி சொல்ல ஏவுகிற ஆவி அப்படின்னால நமக்கு அந்த இன்சிடென்ட் தெரியும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பகுதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஸோ குறி சொல்கிற ஒரு ஆவியை கொண்ட ஒரு அசுத்த பெண், அதாவது ஒரு பெண் மந்திரவாதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் மந்திரவாதி மாதிரி. சரிங்களா? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெண் மந்திரவாதி மாதிரி, அதாவது அசுத்த ஆவிகளை வைத்து மந்திரம் செய்கிற பெண்ணை, அசுத்த ஆவிகளை வச்சு மற்றவர்களுக்கு குறி சொல்கிற ஒரு பெண். சரிங்களா? அப்போ இதனால் வந்து அந்த எஜமான்களுக்கு நிறைய பணம் காசு வந்துச்சு. சரிங்களா? இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் கோமதி தெரிஞ்சிருச்சு. சரி, பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு வரம், ஒரு பவுலுக்குள்ளே இருந்த ஒரு வரம். என்ன அப்படின்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம். சரிங்களா? ஆவிகளை பகுத்தறிகிற, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஸ்பிரிட். இப்போ அந்த பெண்ணை சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இப்போ சொன்னது சரிதான். சரிங்களா? சொன்னது சரிதான். பட் ஆனால் உள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ண ஆவி வந்து அவர் அசுத்த ஆவி. சரிங்களா? அதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். சரிங்களா? இப்போ இதே தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பேதுரு வந்து சொல்கிறாரு, இது அவர் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடைசி காலத்தில் மரணம் அடையணும், இதெல்லாம் சொல்கிறார், பாடுபடணும் அப்படின்னா வந்து உடனே பேதுரு தனியாக கூப்பிட்டு போய் இதெல்லாம் நமக்கு சம்மதிக்கக்கூடாது ஆண்டவர், இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கடிந்து கொள்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டார் முன்னாடி, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு இடரெல்லாம் இருக்கிறாய், என்ன மனுஷனுக்கு ஏற்ற வேலை செஞ்சால் தேவனுக்கு ஏற்ற வேலை செஞ்சியா, மனுஷனுக்கு ஏற்ற வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிட்டார். இப்போ இதுக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி பூந்துருச்சுன்னு அந்த ஆவிகளை பகுத்தறிகிறவர். இது ரொம்ப ஒரு முக்கியமான வரம் பாருங்கள். நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சி அவர் துரத்துகிறார் பாருங்கள். 19ஆம் வசனம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கை அற்று போயிட்டென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிடத்திற்கு ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாங்கள் கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். உடனே பார்த்தீங்கன்னா கோபம் வந்துச்சு. கோபம் வந்து அவங்களை பிடிச்சிட்டு வந்து உடனே பார்த்தீங்கன்னா நடுவில் எடுத்து வந்து இவங்க வந்து நம்ம ரோமராகிய நாம் அனுசரிக்க தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டு அவங்கள தூக்கி உள்ளே தள்ளுறாங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி சிறையில் போட்டார்.
நிறைய அடி அடிக்கிறாங்க, வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காயப்பட்டிருக்கு. அடி பயங்கரமாக அடிச்சுட்டு கும்பலாக சேர்ந்து அடிக்கிறாங்க. அடித்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காயப்பட்டிருக்கு. தூக்கி சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்திலே மாட்டி வைத்தான். ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. கால்களை வேறு தொழுவத்தில் மாட்டி வைக்கிறாங்க. கையை வேறு சங்கிலியில் கட்டிடுவாங்க. சரிங்களா? அப்போ கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, கை காலை அசைக்க முடியாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 25 வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பயங்கர வேதனை, அடி. இப்போது நடுராத்திரி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சரிங்களா? சடுதியிலே சிறைச்சாலைக்காரன் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா காவலில் இருக்கிறவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையின் கதவு உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி பயங்கரம் அதிருது. உடனே பார்த்தீங்கன்னா கதவுகளெல்லாம் திறந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஒரு துதியின் வல்லமை. சரிங்களா? இப்போ துதி நம்ம வேதத்தை ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா துதிச்சாங்க, எரிகோவின் மதில்கள் எல்லாம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், துதியின் மதியில் வாசம் பண்ணுகிற தேவன். சரிங்களா? இப்போ நல்லா இருக்கும்போது துதிக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை, அவங்களால முடியல, அவங்களால கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தலைகீழாக இருக்குது, சூழ்நிலைகள்லாம் எதிர்மாறாக இருக்குது. நடுராத்திரி வேறு, ஏற்கனவே கை காலெலாம் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவங்களால அவ்வளோ சரியாக பலவீனாக இருக்கும். பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பாடு இருக்காது, எதுவுமே இல்லை. சூழ்நிலைகள்லாம் எதிர்மாறாக இருக்குது. சரிங்களா? அந்த டைமில் துதிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் துதியில் மதியில் வாசம் பண்ணுங்கிற தேவன் எல்லாம் துதிக்கும் போது தேவனால் சும்மா இருக்க முடியல. இதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவானால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லுவோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் பார்த்திங்கன்னா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்களாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு அவள் பேர் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நேரத்தில் வாசிக்கிறோம், எல்லா கதவுகளும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா துதியில் கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகும் பாருங்கள், பயங்கர அற்புதங்கள் நடக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆண்டவர் செய்வார். எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போயிடும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புறஜாதிகள் இருப்பாங்க, சும்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஆராதனை கூட்டம், ஒரு துதி கூட்டம், ஒரு ஸ்தோத்திர வழி கூட்டம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் போய் சும்மா உட்காந்தா கூட போதும் பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவார் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம நல்லா துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாருங்கள். இப்போ துதியில் இந்த கட்டுகளெல்லாம் உடையிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவன் செயல்படுறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 27 வசனம் பாருங்கள். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். பவுலோ மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் வீட்டாம் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு தம் வீட்டில் இருந்த அனைவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறோம், சிலைச்சாரன் உடனே தன்னை கொலை செய்து போடலாம். ஏன்னா எல்லோரும் என்னடா கதவு திறந்திருக்கு, என்ன ஓடி போயிட்டாங்க போட்டிருக்குன்னு சொல்லி, சரி அப்படின்னா என்னையே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் ராஜா என்னை கொன்று போட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தானே கொலை செய்யப்படும். உடனே பவுல் கத்தி சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் கெடுதி சொல்ல வேண்டாம், நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் யாரும் ஓடி போகல அப்படிங்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அவர் பந்தத்தை கொண்டு நான் இருட்டு வேலை. சரிங்களா? பந்தத்தை கொண்டு பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து ஆண்டவமாரே, முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸோ இது ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் என் வீட்டாரும்
ரட்சிக்கப்படுகின்ற அவனுக்கும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை போதிச்சாங்க. அப்போ ரட்சிக்கப்படணும்னா இதான் செய்யணும். இப்போ அவங்க சொல்கிறாங்க இது இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு. அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி மட்டும் ரட்சிக்கப்படலாம், சில வீட்டில் பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் போதும். மற்றவர்களுக்காக ஜெபம், இந்த வசனத்தை சொல்லி ஜெபம். ஆண்டவரே நீ சொன்னீங்கல்ல, ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும் பாருங்கள். ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். எங்கள் வீட்டை வந்து ஜெப வீடாக மாற்றுங்க ஆண்டவன் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் பாருங்கள். நான் யோசுவா இப்படி தான் சொல்கிறேன், ஆண்டவரே நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ கொர்நேலியை சொல்லும்போது சொல்கிறாரு, கொர்நேலியை பற்றி வாசிக்கிறோம், அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து சொல்லணும், ஆண்டவரே நான் யோசுவா மாதிரி இந்த மாதிரி வந்து குடும்பமாக நாங்கள் சேவிக்கணும் ஆண்டவரே, நீ விசுவாசி, நீ வீட்டார் ரசிக்கப்படும் சொல்லிங்க, எல்லோரும் ரசிங்க ஆண்டவரே, என் கணவன் ரசிக்கப்படனா ரசிங்க, பிள்ளைகளை ரசிங்க ஆண்டவரே, மனைவிமார் ரசிங்க அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும் பாருங்கள். ஸோ ஜெபம் பண்ண அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ இருக்கிறதுலே நான் என்ன கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஜெபம் என்னென்னா மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறேன். சரிங்களா? அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது. ஒருத்தனுக்கு ரட்சிப்பு தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதை விட ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்ணீரோட விதைங்க, நிச்சயமாக வந்து ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் ஆச்சரியமான விதத்தில் நிச்சயமாக ரட்சிக்கப்படாத நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. சரிங்களா? மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார். உடனே ஞானஸ்தானம், மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா தெரியாது. உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரசிக்கப்படுறாங்க. உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளார். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பார்த்தா அந்த ஜெயிலர் வந்து ரட்சிக்கப்பட, அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து அவன் குடும்பத்தாரோட ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறான். பொழுந்த விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்க முடிய அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடு போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இப்பொழுதோ ரகசியமாக எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அனுப்பிவிடட்டும் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறாரு, நான் வந்து ரோமர்களால் எங்களை வந்து வெளியரங்கமாக அடித்தாங்க, ஆனால் இப்போ என்ன ஒன்று தெரியாமல் ரகசியமாக வந்து விடுதலையாக்க அவங்களே வந்து விடுதலைன்னா ரோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ரோமர் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ இவர் வந்து ஒரு ரோமன். சரிங்களா? அப்போ ரோமன் சிட்டிசன்ஷிப் இவர் வந்து எல்லா பிறப்பிலேயே வந்து ஒரு ரோமன், அவங்க அப்பா வந்து ரோமன் அந்த சிட்டிசன்ஷிப்பில் வந்திருக்காரு. சரிங்களா? அதனால் வந்து ரோமன் மேலே அவர் சீக்கிரம் யாரும் கை வைக்க முடியாது. இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, என்னடா சொன்ன தெரியாமல் தப்புன்ட்டோம்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தயவாக பேசி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா அது போயிடறாங்க. மறுபடியும் அவங்க வந்து லீதியாளத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லீதியாவில் போய் வந்து அந்த இடத்துல ஆறுதல் செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஊழியத்தை மட்டும் அவங்க நிறுத்தவே இல்லை. சரிங்களா? அப்போ தேவன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள், எல்லாம் ஒரு துணிஞ்சு தான். ஆனால் ஆண்டவரை இப்போ நேருக்கு நேராக பார்த்துட்டாரு அவர். சரிங்களா? நேருக்கு நேராக பார்த்துட்டாரு. ஏற்கனவே பயங்கர வெறியாக இருக்கார். இப்போ யெகோவா தேவன், இப்போ இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியாவே வந்து டேரெக்டாக சொல்லிட்டார், நான் தான்ப்பா மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி பார்த்துட்டார். அதனால் வந்து பயங்கர வைராக்கியமாக இருக்கார் பாருங்கள். அதனால் வந்து அதான் வேதத்தில் பார்க்குறோம், எது வந்தாலும் சரி, நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ எது வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அந்த ஒரு வைராக்கியம் பாருங்கள். அவர் வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை அடி வாங்கினாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக எழும்பிட்டேன். அவர் வந்து அவர் என்ன கூப்பிட்டுருக்கார், அவர் என்ன அழைத்திருக்கார், அவனுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, அவர் என்ன அனுப்புகிறான்னு சொல்லி தைரியமாக அவர் பாட்டு ஊழியத்தை செஞ்சுட்டே போகிறார். இப்போ எதுவுமே அந்த ஊழியத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியல. சரிங்களா? இப்போ அதில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து பவுல் சீலா வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அந்தியோகையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்தியோகையில் ஆரம்பித்து மறுபடியும் சுற்றி இப்போ அந்த இடத்துல அவரோட வந்து
தீமோத்தேயு சேர்றாரு. ஸோ அவங்க போகிறாங்க. உடனே அந்த இடத்துல வேறு இடத்துல போகும்போது ஆவியானவர் தடுத்து நீங்கள் வந்து மக்கதோனியாவுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. உடனே மக்கதோனியாவில் போய் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து லீதியாள் அவங்க அந்த கூட்டத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த லீதியால் வந்து ரட்சிக்கப்படுறான். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குறிசொல்ல ஏவுகிற ஆவி அந்த இடத்துல ஒரு பெண் வர்றான். உடனே பார்த்திங்கன்னா அந்த அசுத்தாவியை துரத்துறாரு. உடனே வந்து அந்த எஜமானங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே அவங்களுக்கு பிடிச்ச நடுராத்திரியில் சிறைச்சாலையில் போட்டுறாங்க. உடனே நடுராத்திரி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருடைய கட்டுகளும் உடையுது. இந்த அற்புதத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிலைச்சாரைக்காரன் அவன் குடும்பம் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து விடுதலையாகி மறுபடியும் வந்து லீதியாள் இடத்துல வந்து ஆறுதல் சொல்லி மறுபடியும் புறப்பட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 16ஆம் அதிகாரத்தில் நடக்குது. சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் கற்றுத்தந்த சத்தியத்திற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் ஏசப்பா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பவுலையும் சீலாவையும் ஏசப்பா ஆவியானவரையும் சித்தத்தின்படியாக நீர் கொண்டு போய் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினீர். அப்படியா கர்த்தர் எங்களையும் சித்தத்தின்படியாக நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் தள்ளாத ஊழியங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சித்தத்தின்படியாக நடத்தி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். பவுல் சொன்னது போல் என்ன பட்டயமோ நாசமோசமோ நிர்மாணமோ என்ன பசியோ பட்டினி எது வந்தாலும் சரி ஆண்டவர் எப்பா உங்கள் அன்பை விட்டு பிரிக்காமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ அவங்க அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீதியான வேலையை பொறுப்படுத்திக்கொள்ள சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும், பலன் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.